இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னா, முதல்ல அந்த மெஷின் எல்லாம் ஒழுங்கா சரியான பாதுகாப்பு முறையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நேற்று ஒரு மிஷின்ல விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, வாக்குகள் பதியப்படும் வெரிஃபை பண்ண 6 மிஷின்ல 2 மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. 7 மிஷின்லயுமே எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல், நிரப்பப்படாமல் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இவிஎம் மிஷின்களை செக் அண்ட் வெரிஃபிகேஷன் என்ற நடைமுறைக்காக சிந்தாதிரிப்பேட்டை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் 29ஆம் தேதியிலிருந்து மின்னணு இயந்திரங்களை சரிபார்க்கும் முறை நடந்து வருகிறது. இது மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல. இது உச்சநீதிமன்றம் விவிபேட்டில் பயன்படுத்தக்கூடிய SLU என்ற ஒரு கருவி, அதாவது சிம்பிள் லோடிங் யூனிட் என்று சொல்வார்கள், அது சரியாக தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக 2வது இடம் பெற்றவரோ அல்லது 3வது இடம் பெற்றவரோ இவிஎம் மிஷின்களுடைய நம்பகத்தன்மையை சரிபார்க்கலாம் என்று ஒரு உத்தரவு 2024 சொல்லியிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை தலைவர் அவரிடம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் 2024 ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, 21 வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, இந்த இவிஎம் மிஷின்களில் உள்ள சந்தேகங்களை நீக்குவதற்காக அல்லது அது சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2024 ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தோம். அதற்கு பிறகு வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் இந்த முறையாவது இந்த இவிஎம் கருவிகள் சரியாகத்தான் இயங்குகிறதா என்பதை கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டத்துறையின் சார்பாக கழகத் தலைவர் அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில், அவர் கொடுத்த அனுமதியின் பேரில் தமிழகத்தில் மொத்தம் 5 தொகுதிகளில் இந்த சரிபார்ப்பு முறை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதன்படி இப்போது கொளத்தூர் தொகுதி மற்றும் காஞ்சிபுரம், ராஜபாளையம் இந்த 3 தொகுதிகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுல இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னா, முதல்ல அந்த மெஷின் எல்லாம் ஒழுங்கா சரியான பாதுகாப்பு முறையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். 2வது, எல்லா மிஷினையும் கனெக்ட் பண்ணிட்டு அது சரியா நடக்குதா, சரியா எல்லா மிஷினும் ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். 3வதாக முதல்நிலை மாதிரி வாக்குப்பதிவு போடணும். அதாவது எல்லா சின்னத்திலையும் ஒவ்வொரு ஓட்டு போட்டு பார்க்கணும். அது பெல் என்ஜினியர்ஸோட தலைமையில் நடக்கும். அதற்கு அப்புறமாக 500 வாக்குலிருந்து 1400 வாக்கு வரைக்கும் போட்டு பார்க்கலாம். இது இவிஎம் மிஷினை பரிசோதனை செய்வதற்காக, மறுவாக்கு எண்ணிக்கை அல்ல. அதன் பிரகாரம் முதல்ல இதுவரைக்கும் ராஜபாளையத்தில் ஏறக்குறைய 10 இவிஎம் மிஷின்களை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது ராஜபாளையத்தில் இன்னும் 2 நாள் போகும். காஞ்சிபுரத்தில் 10 மிஷின் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டதில் நேற்று ஒரு மிஷின்ல விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, வாக்குகள் பதியப்படும் கண்ட்ரோல் யூனிட் என்று அது வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கிறாங்களே அந்த மிஷின், கண்ட்ரோல் யூனிட் சொல்றக்கூடிய அந்த மிஷின் ஒர்க் பண்ணல. வாக்கு பதிகிற அந்த மிஷின் பேலட் யூனிட் அதுவும் ஒர்க் பண்ணல காஞ்சிபுரத்தில். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மிஷினை நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கேட்டிருந்தோம். 29ஆம் தேதி 2 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல எந்த சிரமமும் இல்லை, சரியா இருந்தது. 30ஆம் தேதி 2 மிஷின் எடுத்தோம். அதுல ஒரு மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. அதனால அதை பாதியிலே நிறுத்திட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வேற ஒரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. நேற்றைய தினம் இன்னொரு விவிபேட் ஒர்க் பண்ணல. அதாவது அந்த பிரிண்ட் ஆகி நாம எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறோமோ
அந்த வாக்கு சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி உள்ள விழுற பாக்ஸ் பேர் தான் விவிபேட். அந்த விவிபேட் ஒர்க் பண்ணல. இது வரைக்கும் வெரிஃபை பண்ண 6 மிஷின்ல 2 மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. இன்றைக்கு காலையில் அடுத்த 2 மிஷின்களை வெரிஃபை பண்றதுக்காக வந்தோம். கழகத் தலைவர் அவருடைய நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் உள்ள போய் அந்த மிஷின்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. வச்சதுல போலிங் ஸ்டேஷன் 75 வாக்குச்சாவடி 75ல ஒவ்வொரு மிஷினையும் சீல் பண்ணி அது மேல ஒரு அட்ரஸ் டேக்னு ஒரு காகிதம் ஒட்டி அதை சீல் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த நம்பரை எழுதி வச்சிருப்பாங்க. 2 பேலட் யூனிட்ல வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தில் 2 யூனிட்ல எண்கள் மாறுபட்டு இருந்தன. அது ஹியூமன் எரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு நியமிக்கப்பட்டவரை நீங்க அதை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு நான் எனக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு நான் வெரிஃபை பண்றதுக்கு வந்தேன். அது வந்து பூத் எண் 157. அந்த 157வது பூத்துல வெரிஃபை பண்றதுக்கு மெஷின்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சாங்க. வச்சப்ப எல்லா மிஷின்லயும் கண்ட்ரோல் யூனிட்ல, அதாவது எந்த இயந்திரத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பேலட் யூனிட் 3 பேலட் யூனிட், ஏன்னா கொளத்தூர்ல 36 வேட்பாளர்கள், அதனால அந்த வாக்கு செலுத்தும் அந்த பட்டன் அழுத்துற மிஷின் வந்து மொத்தம் 3 வச்சிருப்பாங்க. அந்த 3 மிஷின் மொத்தம் 4 மிஷின்லயும் அட்ரஸ் டேக் இருக்கும். அட்ரஸ் டேக் அப்படிங்கிறது எந்த தொகுதியை சார்ந்தது, என்ன பேலட் அந்த மெஷினோட நம்பர் எது, எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதி அந்த ஆபீசர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஒவ்வொரு மிஷின்லயும் 2 பக்கம் ஒரு தாழ்பால் இருக்கும். அதனால 2 டேக் இருக்கும். அப்ப பேலட் யூனிட் 3த்துல 6 டேக் இருக்கணும். கண்ட்ரோல் யூனிட்ல 1 டேக் இருக்கணும். மொத்தம் 7 டேக். அட்ரஸ் டேக் வந்து 7 டேக் இருக்கணும். 7 டேக்குமே புத்தம் புதியவையாக இருந்தன. ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இல்ல. 7 டேக்லயுமே 7 மிஷின்லயுமே எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. குறிப்பாக அதுல ஒரு அரக்கு சீல் வைப்பாங்க. அந்த மிஷின்ல நாங்க முந்தான நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். 29ஆம் தேதியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கு சீல இந்த அட்ரஸ் டேக் எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேகோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இங்க எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணல, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. அரக்கு சீல முன்பக்கமா வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரர்ங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்துல தெரியாம நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பேலட் யூனிட் நான் சொல்றேன் இல்லையா, அந்த வாக்கு செலுத்தும் கருவி, அதை கூட வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. கண்ட்ரோல் யூனிட் தான் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கை அப்போ ஒரு தடவை திறந்துருக்கணும், திருப்பியும் சீல் பண்ணிருக்கணும். அப்ப 2 அரக்கு சீல் இருக்கணும் அதுல. அதுவும் இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை, அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி, இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மிஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கு மேலும் இன்னும் கூட நாங்க ஒரு 6 மிஷின் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேல 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததனால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ல பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவே இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமாங்க, 8 மிஷின்ல 3 மிஷின் 8 மிஷின்ல 3 மிஷின் சரியா இருக்கு. ஏறக்குறைய 30%. கொளத்தூர் தொகுதியில் மட்டும் சரியா வேலை. எப்படிங்க விவிபேட் வைக்கிறதே கண்ட்ரோல் யூனிட் சரியா இருக்கா இல்லையான்றதுக்காக தான். எஸ்ஓபி வந்து இந்த மெஷின் சரியா ஒர்க் பண்ணுதா என்னன்னு பாக்கிறதுக்கு தான். ஆனா அந்த மெஷினே ஒர்க் பண்ணல. அப்படி அது எப்படி வேற மெஷின் வச்சு செக் பண்ண முடியும்? தேர்தலுக்கு பயன்படுத்திய வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்திய மெஷின் சரியாக ஒர்க் பண்ணல. அதான் எங்களுடைய பிரச்சனை.